அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ்குடி. நம்முடைய முன்னோர்கள் உணவு சார்ந்த விடயங்களிலும் விருந்து சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் எண்ணற்ற நுணுக்கங்களை அறிந்திருந்தார்கள். தமிழன் கை வைக்காத துறையே இல்லை என்று உறுதியிட்டு சொல்லிவிடலாம். நம்முடைய தமிழ் சான்றோர்கள் விருந்தோம்பலிலே தலையாய தன்மையை கொண்டிருந்தார்கள். திருவள்ளுவநாயனாரின் திருக்குறள் இதற்கு சான்றாக விளங்குகிறது. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. தமிழர் மரபிலே வீட்டிற்கு பசியோடு உணவு வேண்டி விருந்துண்ண வருபவர்களை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். வீடுகளிலே அடுக்கு பானைகள் என்று அந்த காலத்திலே வைத்திருப்பார்கள். இந்த அடுக்கு பானையிலே பிடி அரிசி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உணவு சமைப்பதற்கு முன்னால் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து போட்டு வைப்பார்கள். இந்த பிடி அரிசி என்பது எதிர்பாராத திடீர் விருந்தினர்கள் வரும்போது அவர்களை பசியோடு இருக்க விட்டு விடாமல் இந்த அரிசியை எடுத்து சமைத்து கொடுப்பதற்காக என்று வைத்திருந்தார்கள். அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே இல்லம் தேடி வரக்கூடிய அதிதிகளுக்கு உணவு வழங்குவதற்காக என்று இந்த அரிசியை ஒதுக்கி வைத்தார்கள். இது நம்முடைய கலாச்சாரமாகவே இருந்தது. விருந்தினரை உபசரிப்பதை பற்றி தமிழர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய நாளிலே நாம் இளம் வயதிலே படித்த ஒரு நகைச்சுவை துணுக்கை சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் வந்திருந்தார்களாம். அவர்களை அன்பாக வரவேற்று உபசரித்த அந்த வீட்டவர்கள், வாருங்கள் வாருங்கள், நலமாக இருக்கிறீர்களா? என்ன கொண்டு வர? தண்ணீர் கொண்டு வரவா? தேநீர் கொண்டு வரவா? பானகம் கொண்டு வரவா? தானி கொண்டு வரவா? ஆட்டோ கொண்டு வரவா என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நகைச்சுவை துணுக்கை படித்திருக்கிறேன். வந்தவர்கள் எங்கே தங்கிவிடுவார்களோ என்ற அச்சத்திலே காலம் கழிப்பதையும் இன்றைய நாளிலே பார்க்க முடிகிறது. சரி, இந்த விருந்துண்ணல் என்று சொல்லும் போதே இந்த விருந்திலே வாழை இலை கொண்டு பரிமாறக்கூடிய உணவு திட்டம் நம்முடைய முன்னோர்களால் வகுத்து கொடுக்கப்பட்டது. விருந்து உண்ண வருபவர்கள் அந்த வீட்டிலே கொடுக்கப்பட்ட விருந்து எப்படி இருந்தாலும் அதை மகிழ்வோடு ஏற்று உண்பது வழக்கம். விருந்தினர்கள் என்று யாராவது வீட்டுக்கு வந்துவிட்டால் அந்த உணவை சமைக்கும் போது அவர்களுக்கு பக்தியோடு அதை படைக்க வேண்டும் என்பதற்காக ருசி பார்த்து சமைப்பது கிடையாது. வீட்டிலே சாறு ஆகியவை வைத்தால் உடனே அதை உள்ளங்கையில் ஊற்றி நாவினால் சுவைத்து பார்த்து அதில் உப்பு புளி காரம் திட்டமாக இருக்கிறதா என்று பார்ப்பது வழக்கம். ஆனால் விருந்தினர்களுக்கு சமைக்கக்கூடிய இந்த உணவை எச்சில் படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இவற்றை எல்லாம் பார்ப்பது மறவில்லை. குறைவாகவே உப்பிட்டு சமையல் செய்வார்கள். சமையல் செய்து முடித்தான பிறகு வாழை இலையிலே விருந்தினருக்கு உணவு பரிமாறுவார்கள். எப்படி உணவு பரிமாற வேண்டும் என்பதிலும் ஒரு கணக்கு இருக்கிறது. இன்றைய நாளிலே உணவு பரிமாறுகிறவர்கள் முதல் உணவை வைத்தவுடனேயே இறுதி வரை காத்திருக்காமல் அந்த உணவை உடனடியாக கபலீகரம் செய்துவிடக்கூடிய நிலை இருக்கிறது. அன்றைய நாளிலே அப்படிக்கில்லை. பரிமாறப்பட்ட உணவு முழுவதும் பரிமாறி முடித்தான பிறகு இறைவனை வேண்டி தண்ணீர் கொண்டு அந்த இலையிலே இருக்கும் உணவை பராபரத்திற்கு அர்ப்பணித்து அதன் பிறகு உண்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார்கள். உணவு உண்பதற்கு முன்பதாக உணவு பரிமாறப்பட்ட இலைக்கு அருகிலே வைக்கப்பட்டிருந்த குவளையிலிருந்து ஒரு 3 சிறு கைப்பிடி அளவு தண்ணீரை உறிஞ்சி குடிப்பார்கள்.
இந்த தண்ணீரை முதலாவதாக உறிஞ்சி குடிப்பது உணவு பாதையிலே ஏதாவது வறட்சி ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்காகவாக பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு உணவு உண்ண ஆரம்பிப்பார்கள். உணவு உண்டு கொண்டிருக்கும் போது உணவுக்கு இடையிலே தண்ணீர் அருந்துவது வழக்கம் இல்லை. இடையிலே தேவைப்பட்டால் விக்கல் எடுத்தால் அதிக கார நெடியாக இருந்தால் தண்ணீர் அருந்துவது மரபு. மற்றபடி உணவுக்கு இடையிலே தண்ணீர் அருந்த மாட்டார்கள். உணவிலே முதலிலே இனிப்பையும், நடுவிலே துவர்ப்பு, கசப்பு, காரம் ஆகியவற்றையும், இறுதியாக சற்று புளிப்பாக இருக்கக்கூடிய மோர் முதலியவற்றையும் சாதத்திலே விட்டு உண்பது வழக்கமாக இருந்தது. தலைவாழை இலை போட்ட போது அந்த இலையிலே இடது பக்கம், அதாவது வாழை இலையின் இடது முனைப்பக்கமாக முதலாவதாக உப்பு, ஊறுகாய், வற்றல், வடகம் ஆகியவற்றை வைப்பார்கள். இவையெல்லாம் கடைசியாக உண்ணப்பட வேண்டியவை என்று அதை ஒரு ஓரமாக வைத்திருப்பார்கள். அதன் பிறகு இலையின் வலது பாகத்திலிருந்து, அதாவது முனைப்பகுதிக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்து பொரியல், கூட்டு, வறுவல், கடைசல், மசியல், அவியல் ஆகியவற்றை வரிசையாக பரிமாறி வைப்பார்கள். அதன் பிறகு சாதம் வைத்து அந்த சாதத்திலே முதலிலே பருப்பும் நெய்யும் போடுவார்கள். அதன் பிறகு எல்லாவற்றையும் பரிமாறி முடித்தான பிறகு கடைசியாக அப்பளத்தை உப்பு ஊறுகாய்க்கு அருகிலே வைப்பார்கள். சரியாக இதை புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. அப்பளம் என்கிற ஒன்றை இறுதியாக இலையின் இடது பக்கத்திலே வைத்தான பிறகு உணவு பரிமாறி முடிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் வேறு எந்த பதார்த்தமோ உணவோ பரிமாற மாட்டார்கள் என்று தெரிந்ததை அமைதியாக புரிந்து கொள்வார்கள். அதாவது இலையிலே எல்லா உணவும் பரிமாறப்பட்டு கடைசியாகத்தான் அப்பளத்தை பரிமாற வேண்டும். அப்பளம் பரிமாறி முடித்தவுடனே உணவு பரிமாறப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டு விட்ட விருந்தினர் அதன் பிறகு தண்ணீர் எடுத்து அந்த இலைக்கு அர்ப்பணம் செய்வதற்கான மனதிலே சொல்லக்கூடிய பாராயண மந்திரங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு உணவு உண்ண ஆரம்பிப்பார்கள். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த உணவிலே உப்பு சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். உணவை விருந்தினருக்கு பரிமாறிவிட்டு அந்த வீட்டுக்காரர்கள் கவனமாக அவர்கள் உண்பதை பார்த்திருப்பார்கள். உணவு உண்ணு கொண்டிருக்கக்கூடியவர்கள் உணவிலே உப்பு குறைவாக இருக்கிறது என்றால் உப்பு போடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். இலையின் ஓரத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பை சிறிதளவு எடுத்து உணவிலே சேர்த்து பிசைந்து சாப்பிட ஆரம்பிப்பார்கள். ஓஹோ, உணவிலே சற்று உப்பு குறைவாக இருக்கிறது போலும் என்று புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தினர் அந்த உணவிலே, அதாவது சாறு, சுரசம் ஆகியவற்றிலே சிறிது உப்பை இட்டு கலக்கி வைப்பார்கள். இதுதான் நம்முடைய மரபாக இருந்தது. அதிக உப்பான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை குறைந்த அளவிலே இலையின் இடது ஓரத்திலே வைத்திருப்பார்கள். இறுதியாக இருக்கக்கூடிய இந்த உப்பிட்ட உணவுகளை மோரிலே உப்பு கலக்காமல் தான் பரிமாறுவார்கள். அந்த மோர் சாதத்திற்கு இந்த உப்போடு கலந்த ஊறுகாய், வற்றல் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி நம்முடைய முன்னோர்கள் உணவு முறையை திட்டம் செய்தார்கள். இந்த உணவை வாழை இலையிலே பரிமாறும் போது உணவு நிச்சயம் சூடாக இருக்க வேண்டும். ஆறிப்போன உணவை வாழை இலையிலே பரிமாறுவது மரபல்ல. சூடான உணவை வாழை இலையிலே பரிமாறும் போது அந்த இலை வெந்து இலையிலே இருந்த பச்சையம் முழுவதும் உணவிலே கலந்திருக்கும். ரசம் என்று சொல்லப்பட்ட மிளகிலே தயாரிக்கப்பட்ட ரசம் இல்லாது விருந்து இல்லை. ரசத்திலே போடப்பட்ட மிளகு, பூண்டு, பெருங்காயம், சீரகம் ஆகியவையெல்லாம் வந்திருக்கும் விருந்தினருடைய உடலுக்கு எந்தவிதமான பாதகமும் ஏற்படுத்தாமல் இதமாக சரிமானமாவதற்காக பயன்படுத்தப்பட்டது. உணவிலே வற்றல் குழம்பு என்பதையும் கொடுத்தார்கள். அது புண்களை ஆற்றக்கூடியது, உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது. சாம்பார், வற்றல் குழம்பு, மோர், ரசம், இப்படி நம்முடைய உணவு திட்டம் வகுக்கப்பட்டது. இவை எல்லாவற்றிலுமே மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கின்றன. அதிகமான காய்கறிகளை வைத்தார்கள். பொரியல், வறுவல், கூட்டு, மசியல், கடையல், துவையல், அவியல், இப்படி பலவிதமான பதார்த்த வகைகளை, காய்கறி வகைகளை அதிகமாக இலையிலே பரிமாறி உணவை சற்று குறைவாகவே நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
உண்ணக்கூடிய உணவிலே சாதத்தின் அளவைக் காட்டிலும் காய்கறிகளின் அளவு அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட உணவு திட்டத்தை கொண்டிருந்த காரணத்தால் தமிழர்கள் எப்போதுமே ஆரோக்கியமாகவே இருந்தார்கள். மருந்தென்று ஒன்று அவர்களுக்கு தேவையில்லாது போயிற்று. வாழை இலையிலே உணவு உண்பதைத்தான் வழக்கமான உணவு முறையாக கொண்டிருந்தார்கள். வாழை இலை என்பது ஒருவர் உண்டு முடித்தான பிறகு அது வெளியே எடுத்து எரிந்துவிடப்படும். வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய உலோகத்தினால் அல்லது மற்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்ட தட்டுக்களை கழுவி கழுவி திரும்ப திரும்ப உண்பதைப் போல இதில் இல்லை. வாழை இலையிலே சூடாக பரிமாறப்பட்ட உணவு ஒருமுறை உண்டான பிறகு வாழை இலை வெளியே எடுத்து எறியப்படும். அதை ஆடு மாடுகள் உண்டுவிடும், அல்லது பூமியிலே இருந்தாலும் அது மண்ணிலே மக்கி உரமாகி போகும். இன்றைய நவீன காலத்திலே வாழை இலை வடிவத்திலே நெகிழி என்கிற பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கப்பட்ட தட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை எல்லாமே உடலுக்கு மிகுந்த தீம்பை தரக்கூடியவை. நம்முடைய முன்னோர்களின் உணவு முறை எப்போதுமே அலாதியானது, அருமருந்தானது. இப்போது சகோதர சகோதரிகளுக்கு அடியேன் தெரிந்து கொண்ட வகையிலும் விருந்தை எப்படி பரிமாற வேண்டும், அந்த விருந்து பரிமாறப்பட்டதையும் பரிமாறி முடிக்கப்பட்டதையும் உறவினர் எவ்வாறு புரிந்து கொள்வார், உணவிலே உப்பு இல்லை என்பதை குறிப்பாக உறவினர் உணர்த்த வீட்டார் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை நாம் தெரிந்திருப்பதோடு அல்லாது நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம் கடமையாகிறது. தமிழன் மரபு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. வாழை இலையிலே உணவு என்பது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதை அன்றி வேறல்ல. நல்லது சகோதர சகோதரிகளே, ஏன், எதற்கு, எப்படி என்கிற வரிசையிலே இன்றைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.